ஹாய் ஃபோக்ஸ், ஆதுக்குட்டியோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. பொதுவாக அக்கா குட்டீஸோட ஆனுவல் டேக்கெல்லாம் போகும்போது நான் யோசிப்பேன், நமக்கு எப்போ குழந்தை பிறந்து அது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறி நம்ம என்ன ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்டாகி பார்த்துட்ருப்பேன். பட் ஸ்டில் வந்து அக்கா குழந்தைங்களும் அப்படியே ரசிச்சுட்ருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆனுவல் டேக்கு போகும்போதும் இல்லை ஒவ்வொரு குட்டீஸை பார்க்கும்போதும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க இப்படி பார்ப்போம், எப்படி மேக்கப் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அழகழகாக பார்க்கணும் ஏங்கணும்னு சொல்லி ஏங்கி இருப்பீங்களோ அதே ஏக்கம் தான் எனக்கும். ஸோ இது இவனோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே. ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது அதை நீ என்ன பண்ணேன் தெரியுமா, பாதி பாட்டுக்கு ஆடினான். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆடியன்ஸ் சைடு நான் இருக்கிறத பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டான். ஏன்னா அப்போ தான் அவன் அந்த ஸ்கூல் புதுசாக போன டைமு, ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் சேர்த்து அங்கேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணி திரும்ப வேறு ஒரு ஸ்கூல் சேர்த்தணும் இல்லையா, அதனால் அவன் வந்து கொஞ்சம் அந்த சேஞ்ச் ஓவர் டைமில் அவன் கொஞ்சம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டான் என்னை பார்த்ததும். அதனால இந்த டைமும் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அவன் அப்படியே நின்றுவானோன்னு பயந்தேன். பட் ஸ்டில் பையன் செம்மையாக ஆடிட்டான். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னதான் ஸ்கூலில் ஆனுவல் டே ஆடினாலும் இந்த தடவை சொதப்பக்கூடாது அப்படிங்காட்டி வீட்லேயே ஒரு ப்ராக்டிஸ் செஷன் கூட வச்சேன். அதில் அவன் எப்படி ஆடி இருக்கான் பாருங்கள். இன்றைக்கி ஆதனுக்கு வந்து ஸ்கூல் ஈவினிங்க்கு மேலே தான் வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தைங்கள நல்லா சாப்பிட வச்சு தூங்க வச்சு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் தூங்கிடக்கூடாது. அதுக்கு நான் ஒரு மேஜிக் பண்ணது. என்ன மேஜிக்னு பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூலில் வந்து ஆண்டு விழா, அதாவது ஆனுவல் டே. துரை எப்படி தூங்குறாரு பாருங்க. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். குட்டி பையனா இருக்கங்காட்டி தூங்க வச்சு கூட்டிட்டு வாங்கினாங்க. இதுக்கு நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் என்ன தெரியுமா, காலையில் எந்திரிச்சதும் நம்மளோட மாயாஜால பொங்கல் இருக்குல்ல, வெண்பொங்கல், கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி செஞ்சு கொடுத்தேன். தூங்கவே மாட்டான் பகலில். காலைல 4:30 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு ஆடுன்னு ஆடுவான். பகலில் தூங்கவே மாட்டான். டைரெக்டாக 7 o'clock தூங்க போயிடுவான். ஆனால் இன்றைக்கி அவன் ரொட்டீனாக பொங்கல் மாற்றிருச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வந்து ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாத்திரை மருந்து ஏதாவது கொடுத்தெல்லாம் தூங்க வைப்பாங்க. இல்லைனா ஏதாவது ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தை தான் ஸ்டாரே, ஆனால் அந்த குழந்தை வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் தூங்கி விளைஞ்சிட்டு இருக்கு, எப்படா கேக் கட் பண்ணுறதுன்னு யோசி. அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா காலையில் நல்லா நெய் பொங்கல் செஞ்சு கொடுங்க, நல்லா தூங்குவாங்க. பகலில் தூங்க வச்சுட்டு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக டான்ஸ் ஆடுவாங்க. இன்னைக்கு ஆனுவல் டே அவனுக்கு, அதனால நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலை சாப்பிட்டு நீங்களும் நல்லா தூங்கின மாதிரி இருந்துச்சு. நான் சரி, நான் தண்ணி தாகமாக இருக்கும், ரொம்ப நேரமாக கேட்கலையே, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து எழுப்பலானோ, அதான் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, பொங்கலோட மகிமை உங்களுக்கு வேலை செஞ்சிருச்சுன்ட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? லாஸ்ட் டே ஆஃப் ஜூனியர் கேஜி. சூப்பர், செம்மையாக டான்ஸ் ஆட போகிறோம். சொல்லு. செம்மையாக டான்ஸ் ஆட போகிறோம். போலாமா? அக்கா வருவாடா. சரி, டான்ஸ் ஆடு. இப்படி ஆடு, இப்படி கை வச்சு ஆடுவே. இல்லை இது உன் கிளாஸா? நெக்ஸ்ட் அதன் படிக்க போகிற கிளாஸ் KG 2 டஃபர்டல்ஸ். KGB. அவன் எதில் போவான்னு தெரில. அதோட ஸ்கூல் இதுதான். ஸ்கூல் டூர் உங்களுக்கு நான் காட்டல. இல்லை அக்காவும் வேணும் அண்ணாவும் வேணும். ஏய், இங்கே நில்லு. அது இங்கே பேரு திரும்ப கண்ணத்தை காட்டு, கண்ணத்தை காட்டு. இல்லை, 2 கண்ணத்துலேயும் பாரு ப்ளஷ்ஷு, மேக்கப்பு வச்சு வச்சு. பொதுவாக வந்து இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு ஆல்ரெடி அந்த ஆனுவல் டே மற்ற ஸ்கூல்லலாம் விட்டு லீவ் விட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்காட்டி நிறைய ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட கெஸ்ட்டாகவே நிறைய ஸ்கூல்லேருந்து பசங்க வந்திருந்தாங்க. லீவுக்கு ஊருக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எல்லாருமே பார்த்து சொன்னது புது ஸ்கூல் மாதிரியே தெரில, பிரம்மாண்டமாக ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க, ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ், இட் வாஸ் குட். ஏன்னா வந்து இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்னா செலவு பண்ணுறதுல அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுலையும் சரி ரொம்பவே நல்லா கேர்டேக் பண்ணிப்பாங்க. Here comes our little cuties to welcome you all by their cute performance. Marraka, matraka, vandache, darika, life a dancing show.
எனக்கு குழந்தை பிறக்கும்போது ஆதனுக்கு நான் இப்படி ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், அப்படி படிக்க வைக்கணும், அவன் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டேஜ் ஏறி வாங்கும்போது கீழே நின்று நான் ஜாலியாக கத்தி சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணணுன்னுலாம் எனக்கு நிறையா கனவு இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு ஒர்க்கிங் மாம் அப்படிங்கிறனால என்னால் என்னோட 100% மாமா என்னால் அவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியல. அவனோட ஸ்டடீஸ்க்கும் அவனோட ஹோம்ஒர்க்குக்கும் கூட உட்கார முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட்டு என் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எந்த பையனை நான் வந்து ஸ்டேஜ் ஏறி அவன் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ப்ரைஸ் வாங்கும்போது கத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன்னு நினச்சேனோ அந்த பையனோட பேர் அந்த ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே வராது அப்படின்னு தெரிஞ்சே நான் கீழே உட்காந்துருக்கிறது. மற்ற குழந்தைங்க வாங்குறது ஹாப்பி தான் ஆஃப்கோர்ஸ், பட் நம்ம பையன் வாங்கலையே அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்திலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு வாங்கின குழந்தைங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால அப்பா தவறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது காரணங்கனாலையோ அம்மா வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் வேலைக்கு போனதுக்கப்புறம் குழந்தைக்கு கூட உட்காந்து படிப்பு சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமல் அந்த எஜுகேஷன் கிராஃப்ங்கிறது அப்படியே டவுன் ஆகி அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அது ஆக முடியாமல் போன குழந்தைங்கள நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதை பார்த்ததுனால தான் என் குழந்தையோட நிலைமை அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிற கருக்கடன்னு சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்தை, அந்த பயம் எனக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லா ஒர்க்கிங் மாம்ஸ்க்கும் குழந்தையோட எஜுகேஷன் அண்ட் கெரியர் பற்றின ஃப்யூச்சர் கவலை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு இடத்துல ஆதனுக்கு நம்ம ஃபுல்லாக இருக்க முடியலையோ 100% அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது. இப்படி எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நீ அடுத்து வர சீனியர் கேஜிலையாச்சும் ஆதன் வந்து நல்லா உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் கூட வந்து அவனை 100% நல்லா படிக்க வச்சு ஒரு ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி வாங்கணும், செகண்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. அதுக்காக எனக்கான வேலைகளை நான் வந்து மாற்றி அமைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆதன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு டெல்லியில் ஜாப் கிடச்சும் பிபிசிக்காக நான் அங்கே போகாமல் இங்கே திருப்பூர்லேயே இருந்து வேலை செஞ்சுட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த 100% என்னால் கொடுக்க முடியலைங்கிற ஒரு நெருடல், சாப்பாட்டில் கண்ணுக்குள்ளே கல் இருந்தால் எப்படி கண்ணில் உறுத்திக்கிட்டே இருக்கும், நெருடலாக இருந்துகிட்டே இருக்கும், அந்த நெருடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பட் ஐ பர்சனலி ஃபீல் இந்த விஷயத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் பெஸ்ட். இல்லை நீங்கள் அதெல்லாமே உங்களால் பண்ண முடியும்ல, உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஆதன் எப்படி டான்ஸ் பண்ணா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பப்பி உனக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துட்ருக்கா, தர்றேன், போட்டு தர்றேன், சரியா? அட்டி 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 சொல்ற கேர்ள்ஸ் கை நீட்ன என்ன சொல்ற? என்னோட தாத்தா விட்டுறா, லைட் போடு. உன்னோட ஏசியா? உனக்கு ஏசி போடலாம்டா. என்னோட தாத்தா எந்திரி. அது கேட்டா தாத்தா வெடிக்கிற. விடு இரு தாத்தா கொஞ்சம் இரு. நெத்தியில் முத்தம் இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். கம்மி பேரா? அச்சோ அண்ணன் தம்பி பாசம் தாங்கலடா. தட்டிக்கூட அண்ணாக்கு. அச்சோ அச்சோ அம்மாக்கு ஒரு முத்தம். அல்லது தங்கம். ஒரு வழியாக ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்டேஜில் ஆடினதை விட ஸ்டேஜ் விட்டு இறங்கி ஆடினது தான் இருக்கும். செம்மையாக இறங்கி ஆடினோம், ஜாலியாக வெயிட் பண்ணோம். ஏன்னா ஹைஃபை மணி. சரி ட்ரெஸ் மாற்றிக்கலாமா? எல்லாரும் லைக் பண்ணுங்க. உங்களோட குழந்தைங்க இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு என்ன பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.